வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அந்த படத்துக்கு உண்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ரிலீஸ் February 14, 2025. போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன சொல்கிறது, மார்வலை காப்பாற்றிட்டாங்க உண்மையாலுமே அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கு விருப்பம்தான். அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக அவெஞ்சர்ஸோடு முடிச்சு விட்டானுங்க உண்மையாலுமே மார்வலை. ஏதோ படம் எடுத்திருக்கிறாங்க, ஓடி இருக்குது. அந்த ஃபால்கனை வந்து ஒரு புது கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. குறை சொல்ல முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம். இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா ஃபால்கனு, ஆந்தனி, அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. வெயிட்னா நல்லா அந்த கேப்டன் அமெரிக்கா அந்த படத்துக்காக மனுஷன் நல்லா அப்படி பஃப் ஆகிருக்காப்புல. அது என்னென்னா இப்படி திரும்பி அடிக்கிறது, அந்த அந்த அது மெனக்கெட்டு திரும்புகிற மாதிரி, மெனக்கெட்டு அடிக்கிற மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்குது. பயங்கர கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்குது. நம்ம ஊரில் இந்த 80கள்லாம் நடக்கும் தெரியுங்களா, அதே போல தான் இருந்தது படம். வந்து அந்த 80களில் ஒரு சில இதை சீன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. கிலோமீட்டர் கணக்காக துரத்திக்கிட்டு ஓடுறது, அதுக்கப்புறம் ஹீரோ அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வில்லை வந்து கதியில் எது இருந்தாலும் சுற்றிக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டே இருப்பான். நீ அடிச்சுட்டு வாயா, அப்புறம் நான் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாம் ஒரு மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்காக தான் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்பப்போ ஹீரோக்கு விழா எலும்பு உடஞ்சிருது, ஒரு சீனில் விழா எலும்பு உடஞ்சிருச்சுங்கிறாரு, அடுத்த சீனில் நார்மலாக ஏறுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் படம் போகுது. முதல் பாதி வந்து பார்க்கும்பொழுது வளவளான்னு பேசியே சாப்பிடுச்சிட்டாங்க. அந்த ஓப்பனிங் சீனு ஒரு ஃபைட்டுங்க, சரிங்களா. ஓப்பனிங் சீன் மெக்சிகோவில் ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிளாட் இருக்குது. ஒரு 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 வில்லன் வந்து ஒரு வேண்டாத ஒரு வேலை பண்ணுறான். வில்லனை வந்து அன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரெட் ஹல்க் இருக்குது பாருங்க, அவர் தான் பிரசிடெண்ட்டு. அந்த பிரசிடெண்ட் வந்து முதல்ல ஒரு ஆர்மி ஜென்ரலாக இருப்பார். அவர் வந்து இந்த வில்லன் ஒரு ப்ரொஃபஸரு, சயின்ஸ் ப்ரொஃபஸரு. ஹல்க் மேலே வந்து அந்த காமா ரேடியேஷன் வந்ததுனால தான் ஹல்க் அந்த மாதிரி ஆயிடும். அந்த ஹல்க் ரத்தம் வந்து அந்த ப்ரொஃபஸர் மேலே பட்டதுனால அந்த அவருடைய பிளட்டும் வந்து மாசுபட்டிருக்கும். அதிலிருந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் கூப்பிட்டு போய் இந்த மிலிட்ரிக்கார் என்ன பண்ணிடுவான், அதிகமான காமா டோஸ் கொடுத்து அவன் ஒரு மாதிரி மியூட்டன்ட் மாதிரி ஆயிடுவான். மண்டையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதிபுத்திசாலி ஆயிடுவான். அதிபுத்திசாலி, பயங்கரமான அதிபுத்திசாலி ஆயிடுவான். சரிங்களா. ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எல்லாமே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணும். பயங்கரமான புத்திசாலி ஆயிடுவான். அப்போது சரி, இந்த நாட்டினோட பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் உன்னை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட் ஆனவனும் வெளியே விட மாட்டாங்க. அதனால பிரசிடெண்ட்டை வந்து பழி வாங்கணும், உன்னை வந்து பப்ளிக்காக அசிங்கப்படுத்தணும், நீ யார் அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டணும். அது இவ்வளோதான் மேட்ரு. இந்த ஒரு காரணத்திற்காக நிறைய பேர்த்த வந்து உள்ளே சிக்கூட்டு ஒரு மாய விளையாண்டு நாடுகளுக்குள்ளேயே சண்டை போடுற அளவுக்கு, அமெரிக்காவும் ஜப்பானும் சண்டை போடுற அளவுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டு இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ஹாஃபில் நடக்கும். அப்போ இது யார் பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இப்போ புதுசாக ஃபால்கன் இருக்கார் பாருங்க, ஆந்தனி. அந்த ரக்கை வச்சுட்டு பார்ப்பல அவர் தான். இப்போ இனிமேல் கேப்டன் அமெரிக்கான்னு சொன்னால் அவர் தான், பழைய ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது. இவர் வந்து போய் கண்டுபிடிக்க போவாங்க. கூட இன்னொரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்து இன்னொரு பையன், மெக்சிகோ தான் ஆனால் அமெரிக்கா பையன் தான், மிலிட்ரிக்கார. அந்த பையன் வந்து அந்த ஃபால்கன் மாதிரி அந்த பையனும் அந்த ரக்கையை வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு இருப்பான். நல்ல பையனாக தான் இருக்கிறான்னு பாருங்களேன், தங்கமான பையனாக இருக்கிறான். 2 பேரும் தாங்க இந்த சீனுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் நம்ம பிளாக் விடோ இருக்கு பாருங்க, அந்த பிள்ளை வேறு அவெஞ்சர்ஸில் போட்டு தள்ளிட்டாங்களா. அதே அந்த குரூப்பில் தான் வந்து ட்ரைனிங் எடுத்து இன்னொரு குட்டையாக ஒரு புள்ளை இருக்குது, பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. அந்த பிள்ளை வந்து பிரசிடெண்ட்டுக்கு பர்சனல் கார்டு, செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து இது யார் பண்ணால் என்ன பண்ணான்னு கண்டுபிடிப்பாங்கன்னு பாருங்கள். கண்டுபிடிச்சி எல்லாம் ஒரு முசுவுக்கு வர்றதுக்குள்ளே பொசுக்குன்னு இன்டர்வல் போட்டு வெளியே போங்கடா அப்படின்னு துரத்திட்டாங்க. இன்டர்வல் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். ஆனால் அது நல்லா இருக்குது. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன் அட்டகாசமான ஒரு ஃபைட் சீன். இந்த ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரை தடுப்பாங்க. இந்த வில்லன் வந்து நிறைய பேர்த்த வந்து இந்த மொபைலில் ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறத வச்சோம், ஒரு பாட்டை வந்து இது பண்ணுறது மூலமாக ஒரு இன்வாலண்ட்ரி மெமரியை ட்ரிகர் பண்ணிடுவான். அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்குற மாதிரி பண்ணிடுவான். அதை வச்சு எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான் நிறைய பேர்கிட்ட. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீனு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் போட்டு தள்ளாமல் வெள்ளைக்காரன் விடவே மாட்டான் இல்லையா. அப்படி 1-2 நல்ல கேரக்டராக அட்டகாசமாக இருக்குது. அப்போ தான் சொல்லி நாக்க மடிச்சு உள்ளே வச்சுருப்போம், போட்டு தள்ளிடுவானுங்க. சரிங்களா. இப்படி இந்த மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் அதில் சாகும்.
அப்புறம் இன்னொரு கேரக்டருக்கு அடிபட்டு குத்துயிரும் குறையுமா கிடக்கும். அப்புறம் ஃபைனலில் வந்துடுவாங்கன்னு பாருங்கள். அது யாருன்னு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அடுத்தது இந்த ஒரு ஃபைட் சீனு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது பிரசிடெண்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சும் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது ப்ரெஸ்ஸுக்காரங்க தான் வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு ஒரு இங்கிதம் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க பாருங்க. அப்படி ஒன்று கேட்க போக பிரசிடெண்ட்டு கடுப்பாக, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டே வந்து அவங்களுடைய காவலர்களே வந்து நம்ம போகலான்னு தடுக்க, விடுங்கடா முதல்ல நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னா, இல்லை என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு இவனுக்கு சொல்ல, நீ யாரா என்னை அனுமதிக்கிறேன்னு சொல்கிறதுன்னு சொல்லி அவர் கடுப்பாக. இந்த பிரசிடெண்ட்டுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு வந்து மாத்திரை வந்து யாருக்கிட்ட, அந்த வில்லன்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு இருப்பாப்புல. அதுக்குள்ளே சின்ன அமௌண்ட்டு இந்த ரேடியேஷனை கலந்துகளே அவன் ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவருக்கு தெரியாது. அப்படி உடம்பு பூரா அந்த ரேடியேஷன் சேர்ந்ததுனால, காமா ரேடியேஷன் சேர்ந்ததுனால இவரும் ஒரு ஹல்க்கு மாதிரி மாறிடுவாப்புல. அந்த டென்ஷன் ஆனால் ஹல்க் ஆவாங்க இல்லையா, ஸோ ஹல்க் ஆயிடுவாப்புல. ஹல்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா உள்ள ஒருவர் அந்த வில்லனை பிடிச்சிருவாங்க. வில்லன் வாலண்டியராக சரண்டர் ஆகிறதுக்கு வந்துடுவான். வந்தோடனே அப்புறம் வில்லனை பிடிச்சிருவாங்க. கூட வந்தீங்க. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் அந்த ரெட் ஹல்க் அவருக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ஃபைட்டு, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் 2 நிமிஷம், அதிக மேலெலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் நம்ம ஊர் பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் இருக்கார், தமிழில் சொல்கிறேன், நடிகர் பார்த்திபன். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் இப்போ ரீசெண்டாக வர படத்துல எல்லாம் அவருடைய ஸ்பெஷல் பவரை பயங்கரமாக பயன்படுத்துகிறாரு. பேசியே திருத்திடுறது எல்லாத்தையும். இது பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பவர். உண்மையாலுமே பார்த்திபனோட படத்தில் பார்த்தோம்னா அது இருக்கும். நம்ம இந்த இப்போ இருக்கார் பாருங்க கேப்டன் அமெரிக்கா ஆந்தனி, அவர் வந்து அந்த பவர் தான். நம்ம பார்த்திபன் பவர் அவர் வச்சுருக்கார். மனுஷன் பேசியே திருத்திட்டாருங்க எல்லாத்தையுமே. அப்படியே பிரசிடெண்ட்டையும் திருத்தினாரான்னு கேட்டால் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், அதெல்லாம் அங்கே போனீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். எப்படி திருத்துறாங்க அது ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஈவன் தென் ஓகே, அது நடந்ததுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு சில கதைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் படத்தை பார்த்து முடிச்சுட்டு போஸ்ட் கிரெடிட்டுக்காக ஒரு 10 நிமிஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போஸ்ட் கிரெடிட்டில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கான். வில்லன் வந்து ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு வார்த்தையை பேசுவான். என்ன வார்த்தைன்னா அது ஒன்றும் பெரிய மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெட்டில் போய் போஸ்ட் கிரெடிட்னு அடிச்சிங்கன்னா வந்துட போகுது. அதனால் மறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போய் பாருங்க தெரியும் ஊங்கிறக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் சரியான ட்விஸ்ட்டு. பாரு என்னடா நீ உள்ளே சிக்கிட்டியா, நான் ஜெயிச்சிட்டு பற்றியா அப்படின்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா சொல்ல, டேய் ஜெயிச்சுட்டு தான், இது அப்படி தான் தெரியுது உனக்கு. நான் வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். உலகத்துக்குள்ளே நீங்கள் இப்படி அடிச்சுக்கிறீங்க, இதுக்குள்ளேயே இத்தனை பஞ்சாயத்து இருக்குது, உங்களால் ஒன்றும் சந்திக்க முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருங்கடா. கொஞ்ச நாளில் வந்து இந்த உலகத்துக்கு வெளியிலிருந்து ஆளு வருவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு பூமி மட்டும்தான் பூமின்னு நினச்சிட்ருக்கேன், இங்கே மட்டும்தான் உயிர் வாழுதுன்னு நினச்சிட்ருக்கியா, வெளியிலேருந்து வருவானுங்க, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வில்லன் சொல்ல, கேப்டன் அமெரிக்கா பிதுங்க மூஞ்சி முடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு மாதிரி முடியுன்னு பாருங்களேன் படம். அதனால் முதல் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீனில் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே பேசி ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போகும். செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஃபைட் சீனில் ஆரம்பிப்பாங்க. அது சூப்பரான ஃபைட் சீன், பூரா ஏர்லேயே சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அந்த ஃபைட். அதிகபட்சம் 3 நிமிஷம், அதுக்கு மீறி கிடையாது. கடைசியாக ரெட் ஹல்க்கு அப்போ தான் கேரக்டர் வரும். அந்த ரெட் ஹல்க்கு வந்தோன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த கேரக்டரையும் முடிச்சிருவாங்க. அந்த பேசியே திருத்துறாளாச்சு நம்மளால், சூப்பர் பவர் அதுதானே அப்படின்ட்டு. அப்புறம் பக்கி, நம்ம கேப்டன் அமெரிக்கா, பழைய கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு, இரும்பு கை இருக்குங்களா பக்கி, அந்த பக்கி ஒரு சீனுக்கு இப்படி வந்துட்டு போவாப்பில். தியேட்டரை வாவ் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு பீஸ் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நம்ம கண்ட்ரீஸ்லலாம் வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் ஆளுகளெல்லாம் காமிப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஜி மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பார். அவரை போட்டோன்னே மொத்த தியேட்டருமே சிரிக்குதுங்க. ஐயய்யா, இந்த ஆளுக்கெல்லாம் உண்மையாலுமே அவருக்கெல்லாம் கேட்டுதுன்னா மனுஷன் ரொம்ப கஷ்டம், சரிங்களா? தியேட்டரே சிரிக்குது. அவள் போட்டோன்னா அவன் கமெண்ட் அடிக்கிறான், தியேட்டரே சிரிச்சிருச்சு. நாடு அவ்வளோ மோசமாக ஒரு ஆளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் பத்திரிக்கைக்காரங்க பேசுகிற பேச்சு இருக்கு, ஒரு ஆஹா புரட்சி ஓஹோன்னு. தியேட்டரில் ஒரு ஆள் விடாமல் அத்தனை பேரும் சிரிச்சிட்டானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க. மோசம். சரி பரவாயில்ல, என்ன நடக்குதோ அப்புறம் அது அந்த ஒரு இதுதானே, பிரதிபலிப்பு தானே வரும் இல்லைங்களா? இப்படி தான் இருந்தது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது.
பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். அந்த டைஹார்டு மார்வல் ஃபேன்ஸ், மார்வல் உயிர் தெழுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து வரப்பிரசாதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 3 ஃபைட் சீன் நல்லா இருக்குது, அதுக்கு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவ்யூ. நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தனங்கள். நான் உங்கள் இடத்துல பாய்.